வணங்குகிறேன். என் பெயரில் 1000 கல்லூரிகள் இருக்கலாம், 1000 மருத்துவமனைகள் இருக்கலாம், 1000 பள்ளிகள் இருக்கலாம். எது இருப்பினும் 4 பேர் கூடும் ஒரு டீ கடையில் எங்கு சமாதானம் ஏற்படுகிறதோ அந்த டீ கடைக்கு என் பெயர் வையுங்கள். இஸ்மாயில் சாஹிப் என்ற காயிதே மில்லத். இஸ்லாமியனாக பிறந்து இஸ்லாத்தில் வளர்ந்து நல்ல குரானை படித்து குரானை ஓதி நல்ல முஸ்லீமாக இருந்துவிட்டு ஒரு முஸ்லீம் மறைந்தான் என்று வாழ்வதை விட நான் இஸ்லாமியனாக பிறந்து என்ன செய்ய போகிறேன்? நண்பர் தேவரையா அவர்களுக்கு 17 வயதில் ஒரு பிடிப்பு வந்தது போல் எனக்கு 23 வயதில் ஒரு கேள்வி எழுந்தது. இஸ்லாமியன் ஒரு 4 சுவர் எழுப்பிக் கொள்வான், அந்த சுவற்றிற்குள் திருமணம் செய்து முடித்துக் கொள்வான், அதே சுவற்றிற்குள் மரித்தும் போவான். இஸ்லாமிய பெண்ணோ ஒரே ஒரு அடிப்படையில் மாய்ந்து போவாள். நான் பிறந்து வளர்ந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூடம் போகும் முஸ்லீமை விட பள்ளிவாசல் செல்லும் முஸ்லீம்கள் தான் அதிகம் இருந்தார்கள். சமூகத்தில் ஒன்றவும் விடமாட்டார்கள், மற்றவர்களை ஒன்றவும் செய்ய மாட்டார்கள். 23 வயதில் நான் சராசரி முஸ்லீமாக வாழ்ந்து இறந்துவிடப் போகிறேனா? கொஞ்சம் காலடி தடம் பதித்து இறந்துவிடப் போகிறேனா? 24ஆம் வயதில் இருந்தே விடுதலை இயக்கத்தில் ஆகட்டும், தீண்டாமை ஒழிப்பதில் ஆகட்டும் என் பங்கை கணிசமான அளவில் செலுத்தினேன். மக்கள் என் பணியை பார்த்து, மக்களின் வாழ்க்கையில் எனக்கு உள்ள ஈடுபாட்டை பார்த்து காயிதே மில்லத் என்ற பட்டம் கொடுத்தார்கள். காயிதே மில்லத் என்றால் வழிகாட்டியாம். எல்லாம் இருக்கட்டும், என் மீது விசுவாசம் உள்ள இஸ்லாமியனை உன்னை பார்த்து கேட்கிறேன், ஏன் அடித்து கொண்டு சாகிறாய்? என்ன வந்தது உனக்கு? பாபர் மசூதி இடிக்கிறார்களா? கோபம் வரத்தான் செய்யும். கோபம் வருவதுதான் இயற்கை. நீ செய்ய வேண்டியது அரசாங்கத்தை பார்த்து, மசூதி இடிப்பை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அரசை பார்த்து சண்டை செய், நியாயம் கே. கோவிலில் குண்டு வைத்தாயே, எத்தனை சதையும் ரத்தமும் வீதியில் கிடந்தது. மும்பையில் குண்டு வைத்தாயே, எத்தனை சதை பிண்டங்கள். இஸ்லாமியன் என்றாலே உலகம் இன்று வீதியில் உறைந்து கிடக்கிறது. இஸ்லாமியனுக்கும் இந்துவுக்கும் சண்டை, இஸ்லாமியருக்கும் புத்த மதத்திற்கும் சண்டை, இன்னொரு நாட்டில் இஸ்லாமியத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் சண்டை. உன்னோடு சண்டை போடாத ஒரே ஒரு இனத்தை காட்டு. ஒரே ஒரு இந்தியாவில் மட்டும் உனக்கு தீங்கிழைக்கிறார்கள் என்றால் தாலிபானில் நடந்தது என்ன? கலை சின்னமாய் நின்று கொண்டிருந்த புத்தரை ஏன் இடித்தாய்? சரி, மற்ற மதத்தினர் தான் உனக்கு எதிரி, மற்ற மதத்தினருக்கும் உனக்கும் ஆகாது, ஆதலால் பிடிக்காதவர்களை கொண்டு வைத்துக் கொள்கிறாய். ஈரானிலும் ஈராக்கிலும் ஏன் அடித்துக் கொண்டாய்? வருடக்கணக்கில் சண்டை போட்டுக் கொண்டிருந்தாயே, ஆக தப்பு எங்கிருக்கிறது என்று யோசித்தாயா? பிறந்த வீட்டிலும் அடித்துக் கொள்கிறாய், புகுந்த வீட்டிலும் அடித்துக் கொள்கிறாய். ஆனால் ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுவது மட்டும் விடாமல் நடத்துகிறாய். எனக்கு புரியவில்லை அப்பனே. முதலில் உனக்கு தேவை சமாதானம், உனக்கு திருப்தி, உனக்குள் சந்தோஷம். அதை முதலில் செவ்வனே நிறைவேற்றி காட்டு. முதலில் உனக்கு தேவை சமாதானம், உனக்கு திருப்தி, உனக்கு சந்தோஷம். அதை முதலில் செவ்வனே நிறைவேற்றி காட்டு. உன் இஸ்லாமிய சகோதரனுக்கே கை கொடுத்துக்கொள். முதலில் அவனை நேசித்து பழகு. ஒரு சின்ன பிளேடு துண்டை எடுத்து உன் கையை கீறிக்கொள். ரத்தத்தின் அருமை தெரியும், வலியின் அருமை தெரியும். இன்னும் இந்த வாக்குமூலத்தில் நிறைய பேசிவிட்டு நான் வாட்டிற்கு போய்விடுவேன். சொல்பவனின் தலைக்கு விளை வைப்பாய். சமாதானம், உனக்குள் ஒரு சமாதானம். பின் அயலானை நேசி. காயிதே மில்லத்.